அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் கவுன்சிலிங், காலேஜஸ் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டு நிறைய பேர் பார்த்துட்ருக்கிறீங்க, பதில் சொல்லிகிட்ருக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிற என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட் அட்மிஷன் அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அது எப்படி நடக்கும், என்னென்னலாம் இருக்குது, நிறைய சந்தேகங்கள் இன்னமும் இருக்குது. அது இல்லாமல் காலேஜ் என்ன, சிலபஸ் எப்படி இருக்குது, அப்புறம் டைம் டேபிள்லாம் என்ன, இப்படிங்கிற விஷயங்களும் இன்னமும் சந்தேகங்கள் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு இப்போ ப்ரைவேட் காலேஜோட ஒரு பிரின்ஸிபால்கிட்ட நான் பேசினேன். மிஸ்டர் டாக்டர் ஏ ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு, வைஸ் பிரின்ஸிபால், மதர் தெரேசா காலேஜ். அவங்க பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வியூவர்ஸுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இதை நீங்கள் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்ஸு உங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துங்க நம்ம வீடியோவை. வேறு எதுவும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, தவறான ரூட்டுக்கு கொண்டு போகாதீங்க. அதாவது இன்னொருத்தர் காப்பி அடிக்கிறது, அவங்க மற்றவங்களை எதாவது டீஸ் பண்ணுறது, யார்ட்டையும் குறை சொல்கிறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது மற்ற விஷயங்கள் பயன்படுத்தாமல் உங்கள் அறிவுக்காக இதை ஆடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் பேசின விஷயம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து ஆடியோவை கேளுங்க, கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க. அப்புறம் வாட்ச் பண்ண கமெண்ட்ஸ் போடுங்க, குக்கரிஸ் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணலாம். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஆடியோவை லிசன் பண்ணுங்கள், ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆடியோ, வீடியோவில் எதுவும் கிடையாது. பட் ஆடியோ லிசன் பண்ணிங்கன்னா தான் உங்கள் விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். ஹலோ ஹலோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சாப்பிட்டீங்களா? 10 மணி சார் சாப்பிட. ஓ அப்படிங்களா? சார் இப்போ 2-3 நாளாவே ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க. ஆமாம் சார், கிளம்பி போகிறது, கிளாஸ் அலாட் பண்ணுறது. ஓகே சரிங்க சார். அது தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் சார். ஃபஸ்ட்டு பர்டிகுலர் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டிங்க டக்குன்னு சொன்ன உடனே. ஓகே சார். அடுத்து இந்த ஸ்பாட் அட்மிஷனை பற்றி தான் அப்படியே கொஞ்சம் டயலமாவில் போயிட்டுருக்கு. சரிங்க சார். அது இந்த 25th ஆக்சுவலி நடக்குமா சார்? நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும் சார். 25th வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் லெட்டரை வந்து சென்ட் பண்ணுவாங்க சார். கவுன்சிலிங் லெட்டர் மீன்ஸ் இந்த எஸ்எம்எஸ் இமெயில் அந்த ஃபார்மேட். இமெயில். ஓகே. எஸ்எம்எஸ். இது மெயினாக பார்த்தீங்கன்னா அதுலேயே சொல்லிடுவாங்க, ஸ்பாட் அட்மிஷன் காலிங் லெட்டர். ஓகே சொல்லிடுவாங்க, நீங்க இதை நம்பி வரக்கூடாதும்பாங்க. சரிங்களா? ஓ ஓகே. காலிங் லெட்டர் வந்து எனக்கு வந்து சீட்டு கிடைச்சுன்னு வரக்கூடாது. வந்து 400 சீட்டு வேக்கண்ட் இருக்குன்னா 4000 பேர்த்து கூப்பிடுவாங்க. 4000 கேண்டிடேட் கூப்பிடுவாங்க. 1:10 அந்த ரேஷியோ சொன்னீங்களா? அந்த ரேஷியோ கூப்பிடுவாங்க. அப்ப நான் போட்டு எனக்கு சீட்டு கிடைக்கும், அதனால வந்திருக்கு கூப்பிட்டு அங்கே போய் சண்டை போடக்கூடாது. அது நம்ம சொல்லிடணும்ல. ஆமா ஆமா. சில பேரண்ட்டுக்கு அது தெரியாதுல்ல. கரெக்ட் தான். அங்கிருந்து வந்துச்சு யூனிவர்சிட்டில இருந்து, அப்ப எது கூப்பிடுங்க அப்படிங்கிறது ஆமா ஜட்ஜ் வச்சு பண்ணிருக்காங்க சார். சரிங்களா? ஓகே. இந்த ஜட்ஜே சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இன்கேஸ் வந்து யாரெல்லாம் விடுபட்டு இருக்கிறாங்களோ, அதாவது கவுன்சிலிங் கட்டி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வராதீங்க. நல்லா நோட் பண்ணுங்க சார். எப்படி சார்? கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க சார். சரி. சர்டிபிகேட் வராத இருப்பாங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்குன்னா இந்த ஸ்பாட் அட்மிஷன் அவங்களுக்கு மட்டும் தானா? ஸ்பாட் அட்மிஷன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கும் இருக்கு. அது இல்ல சார், அது இன்னொரு விஷயம் சார். அது ஃபீஸ் கட்டி இருந்தான்னு சொல்லுங்க, கட்டாம இருந்திருந்தா அப்படி எலிஜிபிலிட்டி கிடையாதா? கட்டத்துக்குள்ள கட்ட சொல்லுவாங்க. ஓ, அப்ப கட்டாதவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும் அந்த மார்க் இருந்தா. நம்ம கிட்டத்தட்ட வந்து 28,000 கேண்டிடேட் வெயிட் பண்றாங்க. கட்டியிருப்பாங்க, ஒரு 25% கட்டியிருப்பாங்க. ரிமைனிங் வந்து கட்டாக இருப்பாங்க. அந்த கட்டாப் கொஞ்சம் இறங்கும் போகுது. எஸ்ஐ கேண்டிடேட்னா 140 வரைக்கும் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. சரி. சில பேருக்கு கிடைக்க இருந்திருக்கும்ல, அவங்க அடுத்த ஸ்பாட் அட்மிஷன் எலிஜிபிள். ஓகே. அதுக்கப்புறம் 138க்குள்ள வந்துச்சுன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து ஸ்பாட்லேயே கட்ட சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அப்புறம் அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 20,000 கன்சல்ட் காலேஜில் போய் நீங்கள் அங்கேயே கட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லா அட்மிஷன் கோஆர்டினேட்டரும் அங்கே வந்துருவாங்க. அப்போ அந்த அட்மிஷன் இப்போ கோயம்புத்தூரில் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்காதுன்றீங்க?
கட்டாதவங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு இதுக்காக நேம் சரி. பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி 20,000. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த நாளே போகணும். 26, 27ஆம் தேதிக்குள்ளேயே போயிடணும். அப்போ இது ஒரு நாள் தானே சார் இது நடக்கிறது? டைம் ஆமா, ஒரே நாள் தான் நடக்கும். ஓ ஓகே. சரிங்களா? ஏன்னா இப்போ சீட்டு வேக்கன்சி வந்து பாத்தீங்கன்னா பிலோ 500 தானே. ஆமா. இப்போ நாளில் வச்சுட்டுருவாங்க. ஓ இப்போ 500 வரைக்கும் இருக்குங்களா? அவ்வளோ வேகன்சி? சொல்றேன் பொதுவாக ஒரு அப்ராக்சிமேட். ஓகே ஓகே. 400 வரைக்கும் வந்திருக்கு வேகன்சி. ஓஹோ ஓகே சார். இன்னும் வந்து பார்க்கும்போது 500 இருக்கலாம். இருக்கலாம். ஓகே. இதுல என்னன்னா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் போறாங்களோ நல்லா தெரிஞ்சுக்க இருப்பாங்க 11 மணிக்குள்ள வர சொல்லி. அந்த கேண்டிடேட் வந்து ஸ்க்ரூட்டிங் பண்ணி அந்த கேண்டிடேட் மட்டும்தான் ஸ்பாட் அட்டென்ஷன் எலிஜிபிள். எனக்கு 5 மணிக்கு போவாங்க போய் அங்க இது பண்ண முடியாதுல்ல. அதுலயே வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இந்த கேண்டிடேட் தான் வந்திருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் ஸ்பாட் அட்மிஷன் வச்சிருங்க அப்படின்ட்டு. அதனால காலிங் பேட்ச் வந்துச்சுன்னா 9 மணிக்குள்ள எல்லாரும் போயிடணும். ஓகே. சரிங்களா? அந்த டைம்னு அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ 8 மணின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 8 மணிக்கு எல்லாரும் போயிடணும். அப்படிதான் இருக்கும். அங்க போயிட்டு எனக்கு மதியம் வரும் ஈவினிங் வரும்னு சொல்லிட கூடாதுல்ல. ஓகே ஓகே. எல்லாத்தையும் வர வச்சுட்டு இந்த கட்டப்புக்குள்ள எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து சார் 140 இருந்து 138 வரைக்கும் ஒரு பேட்ச் கூப்பிடுவாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு எக்ஸாம்ல. அதுக்கப்புறம் 130 இருந்து 136 வரைக்கும் கூப்பிடுவாங்க. ஆனா எல்லாரும் அங்க வந்து பிரசன்ஸ் ஆயிருக்கணும். ஓகே. அதுக்கு பேரண்ட் கார்டியன் யாரோ ஒருத்தர் இருக்கணும். அப்படிதானே? கண்டிப்பா பேரண்ட் கார்டியன் வந்து கம்பல்சரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட இருக்கணும். சில பேர் போன பேர் வச்சிருப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு பாருங்களேன். இருப்பாங்க. ஆமாங்க. இதுல என்ன கூட்டினா போன பேர் மட்டும் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து 2 நாள் தான் சொல்லுவாங்க ஒரிஜினல் எடுத்துட்டு வர சொல்லி. ஆமாங்க. ஓகே. சரிங்களா? அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கணும். ஓகே. அது ஒன்று சார். வேற என்ன சார் டவுட்டு? இந்த முதல்ல கேட்டதா, அதாவது ஃபீஸ் கட்டிட்டு கவுன்சிலிங் போகாதவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஃபீஸ் கட்டாம இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குன்றீங்க. மார்க் இருந்தா அந்த ரேஞ்சில இருந்தா, அந்த கட்டாப் ரேஞ்சுக்குள்ள இருந்தா வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் டைம் எக்ஸ்டென்ஷன்றதுலாம் வாய்ப்பு இல்லை, இருக்காது. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மாதிரி தான். லாஸ்ட் சான்ஸ்னா 15ஆம் தேதியே வந்து காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. நாளையில இருந்து நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரைட் சார். அதுதான் டைம் டேபிள்லாம் பார்த்தேன். டைம் டேபிள் போட்டாச்சு. என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னோடது இருக்கு நாளைக்கு. இந்த டைம் டேபிள் இது வந்து எல்லா காலேஜஸுமே அப்ளிகபிள் தான் இல்ல சார்? ஒவ்வொரு காலேஜ் இது அகாடமிக் காலண்டர் சார். இதுக்கு பேர் நாங்க அகாடமிக் காலண்டர். அபிஷியல் அகாடமிக்னு போட்டுருக்கீங்க. எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். ஓகே. அதே மாதிரி அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஜூன் சொல்லியிருக்காங்க. இந்த 90 days ஒர்க்கிங் டே வச்சு முடியுது சார். 90 days. அது சார் 90 days ஆக்சுவலா வந்து 17 கிளாஸ் வைக்கணும் சார். 15 கிளாஸ்லயே முடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனா ஆவரேஜ் பண்ணி அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் சார் இது இன்னொரு டவுட். இந்த 90 days பீரியடுங்கிறது இந்த ஒரு செமஸ்டருக்கு தான், அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு. ஆமா சார். அப்போ செகண்ட் செமஸ்டர் எப்போ வரும்? அடுத்த நாளே வந்துடும் சார். அடுத்த நாளே வரும்னா அவங்களுக்கு அப்போ 90 daysங்கும் போதுன்னா ப்ராக்டிகல் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதான் இன் பிட்வீன் இதுலயே பண்ணிடுறாங்க. வந்து 2 days கொடுப்பாங்க சார் டைம். அதுக்கப்புறம் தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஒரு எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாளைக்கு முடிஞ்சிடும் 100 daysல. பார்த்தோம்னா இப்போ ஜூன் 6 சொல்லியிருக்கிறது பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம் கூட அதுக்குள்ளே முடிஞ்சிடும்ன்றீங்க. அதுக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த 90 days எக்ஸாம் முடிஞ்சிடும். அப்போ செகண்ட் செமஸ்டர் இமிடியேட்டா ஆரம்பிச்சா அதுல இருந்து ஒரு 90 days அடுத்த நாள் ஆரம்பிக்கலாம். செகண்ட் டேல ஆரம்பிச்சிடும். ஏன்னா டேஸ் இல்ல சார். பாஸ் முடிக்கணுமோ அந்த அளவுக்கு பாஸ் முடிக்கணும். ஏன்னா அடுத்த இயர் இப்போ இந்த எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 12th எக்ஸாம் எல்லாம். அதனால அடுத்த பேட்ச் வந்துருவாங்க. வரணும்ல. இப்போ செப்டம்பர் எல்லாம் வந்துடும் எக்ஸாம். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம். செப்டம்பர் முன்னாடியே முடிச்சிருவாங்க மாதிரி இருக்குன்றீங்க. எது சார்? இந்த செகண்ட் செமஸ்டர் அது ஒரு இதே மாதிரி 90 days கொடுப்பாங்க சார். ஓகே. 90 days. ஓகே. ஆமா, இதுதான் எங்களுக்கு ஒரு செமஸ்டர் சிஸ்டம்ங்கிறது. ஓகே சார். இந்த 90 days அந்த 105 days முன்னாடி இருந்தது. இப்போ அந்த சுச்சுவேஷனால 90 days ஆத்திருக்காங்க. ஆமா சார். அது இருக்கு. டைம் டேபிள் ப்ராக்டிக்கல் 2.5 மணி நேரம், தியரி 1 மணி நேரம்.
ஓகே. நம்ம சேனல் அந்த புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா சார்? நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ரெஃபரன்ஸ் புக்கு இதுதான் வாங்கணுமா, இதுதான் நமக்கு யூனிவர்சிட்டி சிலபஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே சார். அது நிச்சயம் சார் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு கவர் ஆகும் போர்ஷன்லாம் அப்படின்னு நான் சொன்னேன். லெக்சரும் அதில் கவர் ஆகும் சார். கொஞ்சம் பேசிக் நாலேஜ்லேருந்து கிடைக்கும். ஓகே. இந்த புக் ஸ்டாண்டர்டாக வந்து படிச்சுட்டாங்கன்னா போதும், அவங்க பேசிக்கே அக்ரிகல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க சார். அதே அந்த கன்சர்ன் கோர்ஸ் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் மெட்டீரியல் கொடுப்பாங்க சார். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஆர் 101 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்ரானமி, நான் வந்து 6 லெக்சருக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே நான் நோட்ஸ் கொடுத்துருவேன். இதெல்லாம் வந்து நான் வந்து நடத்த போகிறேன். சரிங்களா? இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் கொஸ்டின் முழுக்க நான் வந்து அப்லோட் கொடுத்துருவேன். இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் அப்படின்னா அந்த புக் வந்து ரெஃபர் பண்ணலாம். நான் கொடுத்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆமா, அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி சரி. ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஈஸியாக பிடிக்கும். இப்போ இந்த சிலபஸ்னால நாங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் ஃபீல்டுங்கிறதுனால நாங்கள் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்போம். ஓகே ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கலாமா பசங்களுக்கு? பண்ணிக்கலாம் சார். பண்ணலாமா சாருக்கு? நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. ஏன்னா அது சில பேர் அந்த கன்ஃபார்மான ஒரு நியூஸுங்க பொழுது அது நம்பிக்கை வரும் அவங்களுக்கு, அதனால சொல்லுது இருக்கு. வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணணும். எஸ், அதுதான் கொடுக்கணும். அது பார்த்தோம்னா பசங்க நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறாங்க. அந்த கேள்விகள்லாம் பார்க்கும்பொழுது ஓகே பரவாயில்ல. ஸோ ஒரு பதில் சொல்றதுக்கு ரெடி சார். வரைக்கும் நான் சொல்றேன் ட்ரூவா. ஷோர் சார், கண்டிப்பா சார். நிறைய ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க. அதனால நான் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதான் சார், அதே தான் சார். இப்போ உங்களை பேஸ் பண்ணி தான் நானும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ரிலையபிள் சோர்ஸில் பட் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வித் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன், அதுதான். கண்டிப்பா சார். நான் கரெக்டாக ஃபாலோ பண்ண போதும் பயந்துக்கு வேணாம் சார் யாரும் பேரண்ட்ஸ். கரெக்ட் சார். அது வந்து 100% ட்ரஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த கட்டாப்பில் வெயிட் பண்ணாதீங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நான் சொல்லிடுறேன் இந்த கட்டாப் வெயிட் பண்ணாதீங்கப்பா. மேனேஜ்மெண்ட் சீட்டு இப்போ போட்டு முடிச்சிங்க. அது இப்போ அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டு எல்லா காலேஜ்லயும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. கால்ஸ் வந்துட்டு இருக்குங்களா சார் உங்களுக்கு? வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். நான் இருக்கிற காலேஜ் வேகன்சி வச்சு கூட நான் இந்த காலேஜ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பண்றோம் சார். நான் நம்ம காலேஜ் தான் சேரணும் நான் சொல்லல சார். நல்ல காண்டாக்ட் அவங்களும் டிபெண்ட் கேட்பான் டிஸ்டன்ஸ் இல்ல சார். கேட்டாங்க இந்த காலேஜ்ல யாராவது நம்பர் கேட்டாங்க கூட நான் ஹெல்ப் பண்றேன். இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விதத்துல நான் ஹெல்ப் பண்றேன் சார். ஏன்னா அட்மிஷன் எல்லா நம்பரும் எங்கள்கிட்ட இருக்குங்க சார். ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்புறம் இன்னும் லாஸ்ட் ஒரு பாயிண்ட், அது என்னன்னா இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு பொண்ணு கேட்டுருந்துச்சு, ப்ரைவேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிருக்கேன், பர்டிகுலராக சொன்னிச்சு வானவராயில் ஜாயின் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணோட அப்பா வானவராயில் ஜாயின் பண்ணியிருக்கேன், பொண்ணு ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் மார்க் நல்லா இருக்குது, நெக்ஸ்ட் லெவல் ஸ்லைடிங் மாதிரி ஒரு வேகன்சி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜில் வேகன்சி இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி என்ன பரிசு கண்டிப்பா கிடைக்குமா? அந்த லெவல் போகுமா? வாய்ப்பு கிடையாது சார். அப்படின்னா இருக்கிற சீட் எல்லாம் போட்டதெல்லாம் எல்லாம் மாத்திட்டே தான் இருக்கணும். ஓஹோ. எல்லாமே இந்த சீட் ஃபைனான்சியல் அலாட்மெண்ட் கொடுத்து அந்த காலேஜ் அங்கே படிச்சு ஆகணும். பேர் இல்ல அப்படி இல்ல அப்படின்னு நாங்க ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா, அந்த கன்சர்ன் காலேஜ் ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் எங்கேயும் போக முடியாது. ஓகே, அதுதான் இப்ப ஸ்டாண்ட் பை மோட். ஆமா, உங்களுக்கு வந்து இது மாதிரி அப்போ அந்த கவர்மெண்ட் காலேஜ் வேகன்சி இதில் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுனா அந்த மார்க்கை வச்சு கொடுப்பாங்களா? அடுத்து வர மார்க் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குங்க சார். அது மேக்ஸிமம் வெளியே விட மாட்டாங்க. ஓஹோ, ஓகே. அது ஃபில் பண்ணிட்டாங்க. மெயினாக இப்போ வந்து நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைட் காலேஜில் தான். அப்ளைட்டட் தான் இருக்கும். ஆமாம் சார். அப்படியே அங்கே இது இப்போ வேகன்சி வந்தாலும் அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே. மெயினாக அப்ளைட் காலேஜ் மட்டும்தான் இப்போ நடக்குது. இந்த டெக்னாலஜி ப்ரோக்ராம் இருக்குது சார், அதில் கூட வேகன்சி வரலாம். அது டிபெண்ட் கேட்பாங்க. கட் ஆஃப் வைஸ் அவங்க வந்து ஸ்பாட் அட்மிஷன் எடுத்துக்குவாங்க. ஆனா சீட்டு அது கிடையாது. நான் வந்து காலேஜ் எடுத்துட்டு நான் மறுபடியும் காலேஜ் போறேன், ஸ்பாட் அட்மிஷன் போறேன் இதுதான் படிச்சுருந்தாங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கன்டினியூ பண்றதா பெட்டர். ஓ,
அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணா நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிக்க அந்த மாதிரி அவ்வளோதான். யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் யூனிவர்சிட்டிக்குள்ள வர முடியாது. ஓ அது இருக்குங்களா? ஆமா, கம்பல்சரி அது நல்லா சொல்லிடுங்க. டிஸ்கண்டினியூ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா அந்த காலேஜ்ல இருந்து டிசி தருவாங்க. சரி நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், அடுத்த வருஷம் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா அது ரிஜெக்டட். பட் இந்த ரீஃபண்ட் வாங்கியிருந்தா பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணாம பண்ணலாம் சார். அது எதுவுமே போய் ரிப்போர்ட் பண்ணல மட்டும் கட்டிட்டு இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் அடுத்த வருஷம். எதுவுமே பேங்க் ஜாயினிங் பண்ணிருக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்க. மறுபடியும் போயிட்டு அங்க இது பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற டிசி தான் கொடுப்பாங்க. 1 மணி நேரம் ஆனாலுமே அந்த காலேஜ் டிசி தான் கொடுக்கணும் ஜாயினிங் ஆயிட்டாங்கன்னா. அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு இந்த ஃபீஸ் கட்டிட்டாங்களே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து வேண்டாம் காலேஜ் இந்த வருஷம் படிக்கலன்னு சொல்லி டிஸ்கண்டினியூடு வாங்கிட்டு வராங்கன்னா அந்த ரீஃபண்ட் வந்து கிடைக்காது அப்படிங்களா? அது வந்து கேஷ் ஆன் டெபாசிட் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. மற்றது வந்து அவங்க தடுத்து வாங்கி ஏன்னா 20,000 பண்ண மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த 20,000 முடிஞ்சுன்னு வச்சுங்க ரீஃபண்ட். கேஷ் ஆன் டெபாசிட் கலெக்ட் பண்ணுவாங்க, அது மட்டும்தான் ரிட்டர்ன். வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளும் ஒண்ணுதான், ஒரு செமஸ்டர் நாள் ஒண்ணுதான். ஒரு செமஸ்டருக்கு அப்புறம் நீங்க லீவ் ஆனீங்கன்னா அது 2 lakhs வந்து பேமெண்ட் பண்ணிட்டு தான் டிசி வாங்கிட்டு வாங்க முடியும். அது ரூல்ஸ் இருக்கு. அது வந்து இந்த செமஸ்டர் இருக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி அது பண்றீங்களா? ஆமா சார், ஒரு செம் முடிஞ்சுன்னா அவ்வளவுதாங்க சார். ஒரு செமஸ்டர் முடிச்சிட்டா எதுவும் பண்ண முடியாது. ஓகே, அதை பார்த்த பெனால்டி. நான் கிளம்புறேன் அப்படின்னாங்கன்னா அந்த காலேஜில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அது பேமெண்ட் பண்ணி நீங்க டிசி வாங்கிக்கலாம். 2 lakhs வந்து கட்ட தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓ ரைட் சார். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இது நம்மளே வந்து இவ்வளவு விஷயங்கள் பேசும்பொழுது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வளவு பொறுமையா கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும், புரிஞ்சுக்குவாங்க. இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறதான் இருக்கு. ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி சார். நம்ம அடுத்து நம்ம பேசுவோம் சார். முடிஞ்ச அளவு நான் திருச்சி ஒரு கூடிய சீக்கிரம் வரலாம்னு இருக்கேன் சார், ஐடியா இருக்கு. அப்போ வரப்ப அவசியம் காலேஜுக்கு ஒரு இன்வைட் பண்ணுவேன், ஐ மீன் விசிட் பண்றேன், இன்ஃபார்ம் பண்றேன் சார். இருக்கு சார், வரலாம்ல சார், விசிட் பண்ணலாமா? கண்டிப்பா சார். மதர் தெரசா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சார். சார் தேங்க்யூ சார். அது கண்டிப்பா எனக்கும் ஆசை இருக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. பாருங்க சார், ஐ வில் ஹெல்ப் யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.